ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 வீடா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு வீடாக இருந்தது 2 ஆயிடுச்சு. வேற லெவல் போட்டி, வேற லெவல் காம்படிஷன், பயங்கரமான ஃபைட் வேற உள்ளே போயிட்டு இருக்குது. 2 ரவுண்ட் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குது. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேம் என்ன அப்படின்றத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரவுண்டாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு ரவுண்ட்லையும் வந்து கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கட்டியிருக்க கோட்டையை கலைக்கணும். யார் அதிக முயல் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒருவேளை ஒருத்தவங்க போய் ஒரு கோட்டையை கலைப்பாங்க. அந்த கோட்டையில் இருக்க முயல் எந்த நபர் தான் இருக்கோ அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில போயிடணும். அது மாதிரி இப்போ ஒரு நபர் வந்து முயல் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கோட்டை கலைக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க கிட்ட எத்தனை இருக்கோ அது வந்து யார் கலைச்சாங்களோ அவங்க கிட்ட வந்து அது போயிடும். ஸோ இதுதான் வந்து போட்டி போயிட்டு இருக்கு. வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஷஃபிள் பேஸில் தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. 3 பேரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அர்ச்சனாவும் விஜயும். யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா, நிக்சன், விஷ்ணு. இவங்க 3 பேர் தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க 3 பேர் தேர்ந்தெடுத்தோடனே பஸர் அடித்தாங்க. 1 நிமிஷம் டைம் கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு. 1 நிமிஷம் டைம் கொடுத்து அவங்க அதுக்குள்ளே இதை கலைக்கணும். இதை கலைச்சி இதில் இருக்க முயலை எடுக்கணும் அப்படின்றது தான் டாஸ்கே. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாயா போனாங்க. மாயா போனவொடனே ரவினா தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி அவங்க வேற லெவல் கேம் விளையாடினாங்க. வேற லெவல் கேமு. அவங்க எந்த அளவுக்கு ஒரு அத்லெட், எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்றது வந்து அதில் வந்து அவ்வளோ க்ளீனாக பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ சூப்பராக விளையாடினாங்கன்னு தான் சொல்லணும். வேற லெவல் மாயா. ஹேட்ஸ் ஆஃப் டு மாயான்ற மாதிரி தான் இருந்துச்சு மாயாக்கு. அதுக்கப்புறம் நிக்சன் என்ன பண்ணார் அப்படின்னா, தினேஷ் தான் போய் கலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தினேஷ் தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு போய் நிக்சன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி தான் 3 அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் எந்த 3 பேர் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா, நிக்சன், விச்சு, இவங்க 3 பேர் தான் உள்ளே போனாங்க. ஸோ இவங்களுக்கு பஸர் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, பூர்ணிமா அகெயின் மாயா வந்து ரவினாவை கலைச்சி வச்சிருந்தாங்க. திரும்ப ரவினா அதை போய் உங்க கலைச்சி அந்த முயலை எடுத்துட்டாங்க. ரவினா எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டாங்க. கேமை விட்டு வெளியில போயிட்டாங்க. இந்த தடவை நிக்சன் வந்தார். நிக்சன் அகைன் தினேஷ் தான் போய் கலைச்சிட்டு இருந்தது. தினேஷ் கிட்டத்தட்ட கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது விசித்ரா வந்தாங்க. விசித்ரா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஷ்ணு ஆல்ரெடி நிக்சன் வந்து கலைச்சிட்டு இருந்தாரு. அதனால விசித்ராவும் போய் நிக்சன் வந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியா வந்து 2 ரவுண்டு முடிஞ்சது. இந்த 2 ரவுண்ட்ல பூர்ணிமா வந்து ஒரு முயலை அடிச்சிட்டாங்க. அந்த முயல் யாருது அப்படின்னா ரவினா கேம் விளையாடாமே ரவினா வந்து அவுட் ஆயிட்டாங்க இந்த கேமை விட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல வந்து ஒரு முயல் இது வரைக்கும் வந்து பூர்ணிமா எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு ஸ்டெப்ஸ். ஸோ அதில் யார் ஜெயிக்க போறாங்கன்றதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது போக என்னாச்சுன்னா, இப்போ வீடே 2 ஆயிடுச்சு. ஒரு கேங் வந்து புள்ளி கேங், இன்னொரு கேங் பூபர் கேங்ன்ற மாதிரி 2 கேங் உருவாயிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நிக்சன், மாயா, பூர்ணிமா இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு யார் அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி காலையில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரோமோவில் வந்து தினேஷை கேட்டுட்டு இருப்பார், என்ன ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்களா, குரூப்பிசம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அதே தான் இப்போ வந்து நிக்சன் பண்ணிட்டு இருக்காரு. நிக்சன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மணியை நான் ஜெயிக்க விடவே மாட்டேன், நான் கண்டிப்பாக மணியை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் இப்போ வந்து போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து தினேஷ், விஷ்ணுவெல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. அது எப்படி இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நம்மளை விளையாடினா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் போய் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, பூர்ணிமாவும் நிக்சனையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஷ்ணு சொல்றாரு, வேண்டாம் விடுங்க, பூர்ணிமா இருந்துட்டு போட்டோம், நாமினேஷன்ல கூட கிடையாது, அதனால வேஸ்ட் தான், மக்கள் 6 தடவை பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. வேற லெவல் மேனிபுலேஷன் வந்து விஷ்ணுவை பண்றாரு தினேஷ். என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்கள கடைசி வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 நாள் இவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மண்ணு ஓட்டை போட்டுட்டு ஜெயிக்க விட்டுருவாங்க. அதனால பூர்ணிமாவையும் விடக்கூடாது, நிக்சனையும் விடக்கூடாது. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். நீ ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் இருக்குது பாரு, இந்த முயல்லாம் எடுத்துட்டா பூர்ணிமாவை நீ ஜெயிச்சிட்டனா போதும். பூர்ணிமாவோட முயல் ஒன்று, பூர்ணிமா கிட்ட இருக்க ஒரு முயல் ஒன்று, ஆக மொத்தம் உங்ககிட்ட 3 புயல் வந்துடும், நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சைட் நிக்சன், மாயா, பூர்ணிமா எல்லாம் மணிதை தான் கலைக்கணும் அப்படின்ற மாதிரி மணிதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மணி ஆல்ரெடி உஷாராகி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்தது என்னிதை தான் கலைக்க போறாங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, அதை நான் கரெக்டாக அடிக்க வச்சிருக்கேன், அதை கலைச்சு விட்டுட்டா அது எடுக்கிறது கஷ்டம், அதனால வந்து நான் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்கும் வேற லெவலில் அடிச்சுக்கிட்டு விளையாடுது. இதில் விசித்ரா மட்டும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, நான் எதுவுமே பண்ணாம இங்க நின்றுட்டு இருக்கனே அப்படின்ற மாதிரி சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க செத்ததுக்கு அப்புறம் விசித்ரா வந்து ஜெயிச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிலவரம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.